ஒரு மண்ணில நின்று பேசுற அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் நிறைந்த இடம், வரலாற்றில் பெயர் போன இந்த இடம் இன்னைக்கு எதுக்கு தெரியுமா பெயர் போயிருக்கு? கல் குவாரிகளுக்கு. அட சண்டால பாவிகளா, நீங்க உங்க மகன், உங்க பேரன், உங்க மனைவி, உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் மட்டும் சொகுசா உட்கார்ந்துக்கணும் பங்களால. எங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரே பாவத்துக்காக இப்படி டெய்லி இந்த கனரக லாரிகள் கூட போராடணுமா? இதால இந்த வர்ற பொலிஷனால எங்க மக்கள் என்ன பாடுபடுறாங்க, எவ்வளவு நோயில தவிக்கிறாங்கன்னு தெரியுமா? வீட்டு மனைகளுக்கு எல்லாம் பட்டா வாங்கி தரேன்னு சொன்னாரா நம்ம சுந்தர் அங்கிள்? வாங்கி கொடுத்தாரா? நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, தொழில் பூங்கா அமைச்சு தரேன்னாரா? அமைச்சாரா? இருக்கிற வேலையும் போனதுதான் மிச்சம். உத்திரமேரூர் ஒன்றியத்தை ரெண்டா பிரிச்சு கிழிச்சிருந்தாரா? கிழிச்சாரா? கொல் குவாரிகள் எல்லாம் அழிச்சு வெடிகள்லாம் போட விடாம தடுத்துவாங்க, அப்படியே பாதுகாத்துறாரா? பாதுகாத்தாரா? சாலை வசதிகள், பேருந்து வசதிகள் ஜம்முன்னு பண்ணித்தாரா? எனக்கு ஓட்டு போடுங்க செஞ்சாரா? நம்ம பெரிய ஏரி இருக்குல்ல, உத்திரமேரூர் ஏரி, அதுல வெளியில உள்ள சோரை மட்டும் கட்ட மாட்டேன், அடியில் உள்ள ஆழத்தையும் தூர்வாரி தூர்வாரி விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் தண்ணி தாரனாரா? தந்தாரா? காவல் மாவட்டமா காஞ்சிபுரம் மாவட்டத்தை மாத்துவனாரா? மாத்தினாரா? அவளூர் தரை பாலத்தை மழை நேரங்கள்ல பிரச்சனை இல்லாம பண்ணி தந்துடுறாரா? தந்தாரா? போக்குவரத்து நெரிசல்னால ரோட்ல ஆக்கிரமிப்பு பண்ற கடையெல்லாம் அகற்றி மக்களுக்கு நிரந்தர தீர்வு தாரனாரா? செஞ்சாரா? செய்யாறு ஆட்டை கலந்து போறதுக்கு மேம்பாலம் போட்டு தாரனாரா? செஞ்சாரா? ஒண்ணுமே செய்யல. சுந்தர் அங்கிள் என்ன அங்கிள் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல நான் தான் மறுபடியும் எம்எல்ஏவா வருவேன். எங்க ஸ்டாலின் அங்கிள் தான் கிளிப்பாருன்னா எப்படி விடுவோம்? ஸ்டாலின் அங்கிள் அப்பான்னு கூப்பிடணுமா? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். அப்பானா என்னது? ஒரு பொம்பளை பிள்ளைய பாதுகாப்பா வச்சுக்கிட்டா தானே அப்பா? இங்க சிக்க பெண்கள் அதிகமா இருக்கீங்க, ஒரு கைத்தறி கொடுங்க. நம்மளெல்லாம் யாரு பாதுகாக்காங்களோ அவங்க தானே அப்பான்னு சொல்லுவோம். குடிகார பையனை உருவாக்கி கொடுக்கணும் அப்பான்னு சொல்லுவோமா? டாஸ்மார்க் எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க். இந்த கனிமொழின்னு ஒரு அக்கா இருக்காங்கல்ல, என் தம்பிலாம் வேகமா ஆமா ஆமாங்க. இந்த கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்கன்னா, விதவைகளே இல்லாத தமிழ்நாட்டை நான் உருவாக்கி கிழிச்சிருவேன். கிழிச்சிட்டாங்க.